மூவி மேஜிக் நேயர்களுக்கு வணக்கம். தரம் வாய்ந்த உலக சினிமாக்களை பத்தி தெரிஞ்சுக்க மூவி மேஜிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் 2018 ரிலீஸ் ஆன அந்தாதுங்கிற ஹிந்தி மூவி. இந்த படத்தை இயக்கியது ஸ்ரீராம் ராகவன்கிற மும்பை வாழ் தமிழர். இவர் இயக்கிய அருமையான மற்றொரு த்ரில்லர் மூவி ஜானி கதார். ஜானி கதார் படத்தோட ரிவ்யூ இந்த சேனல்ல இருக்கு, டைம் கிடைச்சா பாருங்க. ஜானி கதார் படத்தோட ரிவ்யூ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 2004ல இருந்து இவர் இயக்கிய படங்கள் மொத்தமே 5 தான். இவர் இயக்கிய எல்லா படங்களையும் பார்த்திருக்கேன். எல்லா படங்களும் ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு குருடன் கொலையை பார்த்துறான், அதனால அவனுக்கு ஏற்படுற விளைவுகள், சந்திக்கிற பிரச்சனைகள் தான் படத்தோட மீதி கதை. குருடன் எப்படி கொலையை பார்க்க முடியும்னு கேக்குறீங்களா? படத்தை பார்த்தா உங்களுக்கே அது புரியும். இந்த படத்தை பார்த்தா இந்த படத்தை பல மாதங்கள் உட்கார்ந்து சிந்திச்சு எழுதின ஸ்கிரிப்ட்னு உங்களுக்கே தெரியும். சும்மா ஏனோ தானோன்னு ரூம் போட்டு ஒரு மாசத்துல கதை எழுதி முடிச்ச ஸ்கிரிப்ட்ல இது. இந்த படத்தோட ஒரிஜினாலிட்டி, கிரியேட்டிவிட்டி, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வர்ற பிளாட் ட்விஸ்ட், இதுதான் நம்மள பயங்கரமா ஆச்சரியப்படுத்தும். பட டைட்டில் இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சில படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. படத்தோட ஃபர்ஸ்ட் சீனை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு புரியாது. அதனால படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹீரோவா ஆயுஷ்மன் குரானாவும் அவருடைய லவ் இன்ட்ரெஸ்டா ராதி ஆப்தேவும் நடிச்சிருக்காங்க. ஈவு இரக்கம் இல்லாத, எதுக்கு துணிஞ்ச, ஸ்ட்ராங், கன்னிங், டெரர் அன்டாகனிஸ்டா தபு நடிச்சிருக்காங்க. ஒரு 5 வயசு பையன்ட்ட காசு கொடுத்துட்டு திரும்பி புடுங்குற சீன்லயே உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு மோசமான லேடின்னு. படத்தோட தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மள சீட்டு நுனியிலே வச்சிருப்பா டைரக்டர். இதுக்கு முக்கியமான காரணம் அருமையான ஸ்கிரீன் பிளே. இது ஒரு கிளாசிக் அண்டர்டாக் ஸ்டோரி. தெரியாதனமா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிற ஹீரோ விலகி போக நினைச்சாலும் விடாம அதிகார பலம், பணம் பலம் மிகுந்த தபு துரத்துறாங்க. ஒரு பக்கம் எந்த தப்பும் செய்யாத அப்பாவியான நம்ம ஹீரோ, இன்னொரு பக்கம் பவர்ஃபுல், ரிச், கன்னிங், ஸ்மார்ட், ஸ்ட்ராங் தபு. இந்த 2 பேரையும் பாக்குற ஆடியன்ஸான நாம நம்ம ஹீரோ வில்லிகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் ஆசைப்படுறோம். தபு கேங் ஒரு பக்கம் துரத்த, டாக்டர் கேங் இன்னொரு பக்கம் பிரச்சனைகளை கொடுக்க அப்படின்னு நம்மள கம்ப்ளீட்டா படத்தோட இன்வால்வ் ஆக வச்சிருக்கா டைரக்டர். ஐ ரெட்டினா, கிட்னி, லிவர்னு படத்தோட கோர் தீமான இல்லீகல் ஆர்கன் ஹார்வெஸ்டிங்க பேஸ் பண்ணியே படம் மூவ் ஆகுது. டைரக்டரோட புத்திசாலித்தனத்தை காட்டுது. படத்தோட கிளைமேக்ஸ்லயும் ஒரு அருமையான ட்விஸ்ட் வச்சிருப்பா டைரக்டர். படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்டுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிறது படம் முழுக்க ஹீரோவை ஒரு அப்பாவியான, எதையும் நம்பக்கூடிய ஒரு நல்லவனா காமிச்சிருக்கிறது தான். படத்துல இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப் வர டைனிங் ரூம் சீனும் பாத்ரூம் சீனும் பயங்கர காமெடியா இருக்கும். அந்த டைனிங் ரூம் சீன்ல இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபும் கான்ஸ்டபிளும் பேசுறது பயங்கர இயல்பா யதார்த்தமா இருக்கும். பொருளாதாரத்திலையும் படிப்பறிவிலையும் பின்தங்கிய மக்கள் அவங்களால எளிதா புரிஞ்சு கொள்ள முடியாத ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் கடவுள் தான் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி எளிதா புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விஷயம் நடக்கிறப்ப படிக்காத ஏழை லாட்டரி சீட்டு விற்கிற அந்த பெண் இதுக்கெல்லாம் காரணம் கடவுள் சிவாதான்னு சொல்லி ஆச்சரியப்பட, அதுக்கு அந்த படித்த பணக்கார டாக்டர் பார்க்கற பார்வையிலேயே கண்டமேனிக்கு ஓடறாதங்கிறத சொல்லாம சொல்லிடுவார். கண்ணு தெரியாத ஹீரோ உயிருக்கு பயந்து ரோட்டுல நடுராத்திரியில ஓடுற சீன் ஒண்ணு இருக்கும். படத்தின் மேக்கிங் மூலமும் நடிப்பின் மூலமும் டைரக்டரும் ஹீரோவும் அந்த சீனை ரொம்ப தத்ரூபமா பண்ணிருப்பாங்க. உண்மையான ஒரு குருடன் அந்த சூழ்நிலையில எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பானோ அதே மாதிரி ஹீரோ ரியாக்ட் பண்ணிருப்பார் அந்த சீனுக்கு. இந்த படத்துக்கு பெஸ்ட் ஃபீச்சர் பிலிம் இன் ஹிந்தி, பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அவார்ட் கிடைச்சிருக்கு. நல்ல நடிகையான ராதிகா ஆப்தே ரொம்ப கொஞ்சம் சீன்ல தான் வராங்க. அதனால நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகமா ஸ்கோப் இல்ல. சில பெண்கள் மேக்கப் போட்டா அவங்களுடைய அழகு கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியும். அந்த மாதிரி பெண்கள்ல ராதிகாவும் ஒருத்தங்க. அதிக மேக்கப்போட லாஸ்ட் சீன்ல வர ராதிகாவை விட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சிம்பிளா அதிக மேக்கப் இல்லாம வர்ற ராதிகா ரொம்பவே அழகா தெரியுறாங்க. உங்களுக்கு தெரியுமா ராதிகா தமிழ்நாட்டுல பிறந்தவங்கன்னு? ராதிகாவோட அம்மா அப்பா தமிழ்நாடு வேலூர் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப ராதிகா இங்க பிறந்தாங்க. அவங்க பிறந்த கொஞ்ச காலத்திலேயே புனேக்கு டிரான்ஸ்பர் ஆகி அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. நீங்க நல்ல த்ரில்லர் படங்களின் ரசிகர்னா இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படத்தை ஏற்கனவே நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இந்த படத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்களை இங்க பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க.